இன்னைக்கு யார் கட்சி ஆரம்பித்தாலும் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நான் காமராஜர் ஆட்சியை உங்களுக்கு கொடுப்பேன், காமராஜர் ஆட்சி அமைப்பேன் அப்படிங்கிறது தான். அப்போ இன்றைய அரசியல்வாதியோட தாரக மந்திரமாக இது இருக்குது. அது ஏன்னு பார்த்தோம்னா, அந்த மனுஷன் நேர்மையான மனுஷன். கூட ஒரு 10 வருஷம் முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டு நம்ம தாத்தாக்கள், அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு வல்லரசாகி நிற்கும். காரணம், அவர் ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சர் கூட ஊழல் செய்ய அனுமதிக்கலை. ஒரு அரசு அதிகாரி கூட ஊழல் செய்ய அனுமதிக்கலை. அதே மாதிரி வீண் செலவு செய்யவும் அனுமதிக்கலை நம்ம காமராஜர் தாத்தா, அந்த பெருந்தலைவர். அதனால தான் தாத்தா காமராஜரை கிங் மேக்கரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது எம்பிபிஎஸ்க்கு ஒரு 100 விண்ணப்பம் வந்திருக்கு. அதில் 10 விண்ணப்பம் மட்டும்தான் எடுக்கணும். அந்த பொறுப்பை நம்ம காமராஜர் தாத்தாட்ட போய் அந்த அதிகாரி கொடுக்குறாரு. அப்போ காமராஜர் தாத்தா எடுத்து கொடுத்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அதிகாரமாக சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அதிகாரிக்கு ஒரே குழப்பம். என்னடா 100 விண்ணப்பத்தை கொடுத்தோம், சர்வ சாதாரணமாக பார்த்தாரு, பெரட்டி பார்த்துட்டு 10 மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரே அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகமும் இருக்குது. அப்போ இதை எப்படியாவது இவர்கிட்ட கேட்டாகணும் அப்படின்னு கொஞ்சம் ஆளுகள்லாம் கலைஞ்ச விட்டு மெதுவாக போய் அந்த அதிகாரி, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி தாத்தா காமராஜர்கிட்ட பவ்யமாக போகிறாரு. அப்போ, ஐயா எடுத்து கொடுத்தீங்க ஒரு 10 மட்டும், அது எப்படிங்கய்யா எடுத்தீங்க, அவங்க யாரும் நமக்கு வேண்டியவங்களாயா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம தாத்தா அப்படியே ஒரு முறை முறைக்கிறாங்க. முறைச்ச முறைப்பிலையே இவருக்கு 2 அறை வாங்கின மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கு. ஐயோ தப்பாக கேட்டுட்டோம் போலன்னு, ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா அப்படிங்கிறாரு. சும்மா இருங்கிறேன், உனக்கு நான் விஷயத்த சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ, நாளைக்கு நீயும் இது மாதிரி தானே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லியிருக்காங்க. எல்லா விண்ணப்பத்துலேயும் பெரட்டி பார்த்தேன். தகப்பனார் கையெழுத்துன்னு இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த 10 ஃபார்மில் மட்டும் தகப்பனார் கையெழுத்து போடுற இடத்துல கையெழுத்து இல்லை, கை நாட்டு தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சுது. அவன் தலைமுறையில் இந்த பையன் ஃபஸ்ட்டு படிக்கிறான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தலைமுறையை நம்ம கிள்ளி போட்டுறக்கூடாதுல்ல, அடுத்தடுத்து வளரணும்ல கல்வி. அதனால தான் அந்த 10 பேரை நான் செலக்ட் பண்ணேன். அந்த 10 பேரும் படித்து வந்துட்டான்னு வச்சுக்கோ, அடுத்து அவன் குடும்பத்தை அவனே படிக்க வச்சுக்கிடுவான். அரசாங்கத்தை எதிர்பார்க்க மாட்டான் பாரு. அதான், அதுக்கு தானே அரசாங்கம், நம்ம எதுக்கு இருக்கோம், அதுக்கு தானே அந்த மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கல்வியை கொண்டு போய் சேர்க்குறது நம்ம பொறுப்பு தானே அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த அதிகாரி கையெடுத்து கும்பிட்டுட்டு பேசுகிறதுக்கு வேறு வார்த்தையே வரலையாம், அப்படியே போயிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. ஒரு ஊரில் ரோடு போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பக்கம் போன நம்ம தாத்தா காமராஜர், ஏப்பா ரோடெல்லாம் நல்லா ஒழுங்காக தரமாக போடுங்கிறேன், கொஞ்சம் கூட அதில் தரம் குறைவு இருக்கக்கூடாது, இன்னும் அடுத்து 10 வருஷம் கழித்து தான் அந்த ரோடு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கான்ட்ராக்டர் ஐயாவை உத்து பார்த்துருக்காரு. அப்போ தாத்தா சொன்னாங்களாம், நீ ஒழுங்காக ரோடு போடலன்னு வச்சுக்கோ, இந்த என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சாமி நம்பிக்கை உள்ளவன், உன் கண்ணை குத்திரும் சாமி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். ஏன்னா நம்ம காமராஜர் தாத்தாக்கு சாமி பக்தியே கிடையாதாங்க, கோயிலுக்கே போக மாட்டாராம். ஆனால் நேர்மையை தான் அவர் தெய்வமாக நினச்சிருக்காரு. மக்களுக்கு செய்கிற சேவையை தான் அவர் தன்னோட பூஜையாக நினச்சிருக்காரு. அதனால தான் அந்த தலைவன் இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தாருன்னா தமிழ்நாடு வல்லரசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சீனாவில் மாவோ அப்படின்னு ஒரு தலைவர், நேர்மையான தலைவர்னு பேர் வாங்கியிருக்காரு அந்த நாட்டுக்கு. அதுக்கு இணையான தலைவர் இந்தியாவிலன்னா அது நம்ம காமராஜர் தாத்தா தான். ஏன்னா இன்றைக்கி சீனா வல்லரசாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த மாவோ. எங்கள் தாத்தா மட்டும், காமராஜர் தாத்தா மட்டும் இருந்திருந்தா
இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு வல்லரசு ஆகியிருக்கும். இது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணுங்கிறேன்.